உன்னை உசுர போற மாதிரி அடிச்சு போட்டுட்டு உன் கையில இருக்கிற வலையில புடுங்கிட்டு போயிருக்காரு. உனக்கு ஒண்ணுமே தோணலையா மகா? நீ அடிபட்டு ரத்த வெள்ளத்துல கடந்தப்ப கூட அந்த ஆள் அதை ஒரு பெரிய விஷயமா கூட நினைக்கல. எல்லாருக்கும் முன்னாடியும் ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சோம். அந்த ஆளை நீ மாட்டி விடாம விட்டுட்டியே. நீ எல்லாம் என்ன பொறப்படி? மனுஷனா பிறந்தா ரோஷம், கோவம், தன்மானம் எல்லாம் இருக்கும். அந்த ஆளை பார்க்கும்போது எனக்கே கோவம் பொத்துக்கிட்டு வருது. உனக்கு எப்படி அந்த ஆளை சும்மா விட மனசு வந்துச்சு? எத்தனை நாளா உங்க அம்மாவோட வலையில காணும்னு அழுதுருப்ப. என் கையில அந்த வலையில பார்க்கும் போதெல்லாம் உங்க அம்மாவோட வலையில உனக்கு ஞாபகம் வந்துட்டு போகுதுன்னு நான் முட்டாள் மாதிரி நினைச்சிட்டு இருந்திருக்கேன். என்ன சொல்லணும்? நீ அந்த ஆள் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. ஐயோ காவேரி, வாய மூடு. உனக்குலாம் என் பேரை சொல்றது கூட யோகிதை கிடையாது. நீ எல்லாம் மனுஷ ஜென்மமா இல்ல என்ன ஜென்மனே தெரியல. கொலகார பாவி, கொலகார பாவி. தனியா ரோட்ல போன அப்பாவி போன அடிச்சு போட்டுட்டு அவ வலையில திருடிட்டு வந்துட்டு அத நீயே வாங்கின மாதிரி என்கிட்ட கொடுத்திருக்க. அசிங்கமா இல்ல உனக்கு? என்ன சொல்ற? நான் வலையில திருடுனா? போதும், நிறுத்தியா? நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும். மேல மேல போய் சொல்லி அசிங்கப்படாத. இத நீ அடமான வச்ச ஒரிஜினல் வளையல். ராத்திரியோட ராத்திரியா நான் மீட்டுட்டு வந்தேன். முதல்ல இத அவ கையில கொடுத்து அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. ஐயோ அக்கா, அதெல்லாம் வேண்டாம் அக்கா. நீ பேசக்கூடாது, பேசவே கூடாது. என்னையா என் மூஞ்சியை பார்த்துட்டு நிக்கிற? இப்ப இவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? இப்ப மட்டும் நான் சொன்ன மாதிரி நீ செய்யல, வீட்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு நீ பண்ண அயோக்கியத்தனத்தை எல்லாத்தையும் சொல்லிடுவேன். அம்மாவோட வளையல் வாங்கிக்க மகா. என்ன மன்னிச்சிரு மகா. மன்னிச்சிரு. என்ன மன்னிச்சிரு காவேரி. வாமா. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. அந்த பொண்ணு திரும்பவும் வர செவ்வாய்க்கிழமை வருவான்னு நினைக்கிறேன். அப்போ அவகிட்டே நேரடியா கேட்டிருக்கேன். குருக்கள் சொன்னதை வச்சு பார்த்தா இன்னைக்கு அந்த பொண்ணு நிச்சயம் வடிவுடையம்மன் கோவிலுக்கு வருவா. தாயே, ஒருவேளை திருவோட ஜாதகம் சொல்றது உண்மையா இருந்து அந்த பொண்ணுதான் என் மருமகளா இருந்தா தயவு செஞ்சு அவளை என் கண்ணுல காமிச்சு கொடுத்துருமா. அம்மா. கடவுளே, வடிவுடை அம்மன் கோவில்ல வச்சு
பரிகாரத்தை இன்னைக்கு நல்லபடியா முடிச்சிடணும். அதுல எந்த குழப்பமும் வந்துடக்கூடாது சாமி. இன்னைக்கு மகாவையும் நம்ம கோவிலுக்கு கூட்டிட்டு போய் அவ கையால விளக்கு போட வச்சா நமக்கு நிச்சயம் ஒரு நல்ல பதில் கிடைக்கும். ஏன்னா மகா ரொம்ப ராசிக்காரி. அவ கையால எது செஞ்சாலும் அது நிச்சயம் நடக்கும். ம். பூவும் பொட்டுமா உன் புருஷன் கூட நீ 100 வருஷம் சந்தோஷமா இருக்கணும். பாத்தியா, நான் சொல்லி முடிக்கிறேன், மணி அடிக்குது. ஒரு நிமிஷம் இரு. அம்மா, இந்த விளக்கு கொடுங்க. சரிம்மா. இந்தாங்க. வா போலாம். கொடுங்கம்மா. மகா, நீ இங்கே இருமா, நான் குருக்களை பார்த்துட்டு வந்துடுறேன். மாவிதா சோபமானம் மகீயதே தானியம் தனம் வசும் பகுபுத்திர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயு சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிதிஷ்டதி தீர்காயுஷ்மான் பவ தீர்க்க சுமங்கலி பவ சர்வாபிஷ சித்திரஸ்து சகல ஐஸ்வர்யாபிவிருத்திரஸ்து. அம்மா, திரு ஜாதகத்துல சொல்லி இருக்கிறது உண்மையா இல்லையான்னு எனக்கு இன்னைக்கு காமிச்சு கொடுத்துருமா. சொல்லுங்கம்மா. நான் அம்பிகா பேசுறேன். அன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசியிருந்தனே. உங்க நம்பர் சேவ் பண்ணி வச்சிருக்கம்மா. சொல்லுங்கம்மா. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அந்த பொண்ணு வருவான்னு சொன்னீங்களே. நான் இப்ப கோவில்ல தான் இருக்கேன். உங்களை காணோம், அதனால தான் ஃபோன் பண்ணேன். நான் ஒரு பூஜைக்கு வந்திருந்தேன். கோவிலுக்கு தான் வந்துகிட்டு இருக்கம்மா. ஒரு 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ம். மகா, வா.